உங்களுக்கு இன்பமோ துன்பமோ இந்த இந்த ஒரு குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் வாழணும். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குவாலிட்டியாக இருக்கும் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுமேன்னு திங்க் பண்ணுறீங்களா? பார்க்கலாம். திஸ் இஸ் யர் இங்கிலீஷ் வித்யா. வெல்கம் டு அவர் 115th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? திருக்குறளில் இருக்கிற அதிகாரம் நம்பர் 12 நடுவு நிலைமையில் இருக்கிற குறள் நம்பர் 5 பார்க்க போகிறோம். குறள்: கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. ரிப்பீட்டிங்: கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. இதோட பொருள் என்னன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ இன்பமோ துன்பமோ இந்த எல்லா சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் நடுவு நிலைமை தவறாமல் வாழணும். அப்படின்னா இம்பார்ஷியாலிட்டி பார்க்காம எப்பயுமே சமமாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி நல்ல சமமான டெசிஷன், ஈக்குவலான டெசிஷன் எடுத்து வாழ்கிறது தான் ரொம்ப அழகான ஒன்று உங்கள் வாழ்க்கையில். அதுதான் உங்களை மென்மேலும் உயர்த்தும். அப்படி தான் பெரிய பெரிய ஞானியே வாழ்வாங்க அப்படிங்கிறார். ஸோ நம்மளும் அப்படியே வாழ்வோம். நன்றி.